ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஏ அபி விலாக்ஸ். குவைத்திலிருந்து குவைத் ஏர்போர்ட் மற்றும் இந்தியாவுக்கான விமான போக்குவரத்து பற்றி தான் மிக முக்கியமான தகவலோடு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். குறிப்பாக மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இண்டிகோ விமானங்கள் குவைத்திலிருந்து பறக்க தயாராக இருக்கு அப்படின்னு பரவிட்டு வர்ற செய்தியில் இருக்கிற உண்மை என்ன, இதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கடந்த சில நாட்களாக வான்வழி கட்டுப்பாடுகளால் குவைத் விமான நிலையத்தில் பாதிப்பு இருந்தது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ கிடைச்சிருக்க அதிகாரப்பூர்வ தகவலின்படி ஏப்ரல் 26லேருந்து வான்வழி ஓரளவுக்கு திறக்கப்பட்டு குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜசீரா ஏர்வேஸ் தங்களது சேவைகளை தொடங்கிட்டாங்க. இப்போ பலரோட கேள்வி, பட்ஜெட் விலையில் பயணம் செய்ய உதவும் இண்டிகோ எப்போ வரும் என்பதுதான். இண்டிகோ விமானம் மே 1 முதல் குவைத்திலிருந்து இந்தியாவிற்கு பறக்க தயாராக இருக்கிறது. 100% உண்மைதான். இண்டிகோ நிறுவனத்தின் புக்கிங் தளத்தில் மே முதல் வாரத்திற்கான டிக்கெட்டுகள் காண்பிக்கப்படுகின்றன. ஆனாலும் குவைத் சிவில் ஏவியேஷன் இன்னும் இதற்கான முழுமையான அதிகாரப்பூர்வ அனுமதியை, அதாவது ஸ்லாட் கன்ஃபர்மேஷன், பொதுவெளியில் அறிவிக்கல. பெரும்பாலும் மே 1 முதல் மே 5க்குள் இந்த அனுமதி கிடைக்க வாய்ப்புகள் அதிகம்னு விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்போதைக்கு இண்டிகோ அல்லது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் மூலமாக இந்தியாவுக்கு செல்ல திட்டமிட்டிருப்பவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நேரடி விமானங்கள், அதாவது டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இன்னும் முழு வீச்சில் தொடங்கவில்லை. பல விமானங்கள் துபாய் அல்லது அபுதாபி வழியாக செல்லும் கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் ஆகத்தான் தற்போது காட்டப்படுகின்றன. எனவே நீங்கள் டிக்கெட் புக் செய்யும்போது அது டைரக்ட் ஃப்ளைட்டா அல்லது கனெக்டிங் ஃப்ளைட்டா என்பதை சரிபார்த்து புக் செய்யுங்கள். ஏனென்றால் கனெக்டிங் ஃப்ளைட்டுகளில் காத்திருப்பு நேரம் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. விமான நிலைய ஓடுதள பராமரிப்பு பணிகள் மற்றும் புதிய பாதுகாப்பு சோதனைகள் காரணமாக பயணிகள் வழக்கத்தை விட முன்கூட்டியே விமான நிலையம் வர அறிவுறுத்தப்படுகிறார்கள். முன்னதாக 3 மணி நேரத்திற்கு முன் சென்றால் போதும். ஆனால் தற்போது சூழலில் 4 முதல் 5 மணி நேரத்திற்கு முன்னதாகவே விமான நிலையம் செல்வது நல்லது. குறிப்பாக இண்டிகோ போன்ற பட்ஜெட் விமானங்களில் கவுண்டர்கள் கூட்டமாக இருக்க வாய்ப்புள்ளதால் கடைசி நேர தவிப்பை தவிர்க்க இது அவசியம். நீங்கள் ஒருவேளை டிக்கெட் புக் செஞ்சிருந்தாலோ அல்லது செய்ய போறீங்கனாலோ இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு குவைத்தில் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை மட்டுமே விமானங்கள் அனுமதிக்கப்படுகிறது. பயணத்திற்கு 12 மணி நேரத்திற்கு முன்னாடியே உங்க பாஸ்போர்ட் விவரங்களை ஆன்லைனில் அப்டேட் செய்ய வேண்டியது கட்டாயம். ஏர்போர்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களது ஃப்ளைட் ஸ்டேட்டஸை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா எமிரேட்ஸ் விமானம். மே 1 முதல் எமிரேட்ஸ் குவைத்தில் வழக்கம் போல செயல்படும் என்பது 100% உறுதி செய்யப்பட்ட தகவல். எமிரேட்ஸ் விமானங்கள் குவைத் ஏர்போர்ட்டோட முனையம் 1, அதாவது டெர்மினல் 1ல் இருந்து இயங்குது. ஆனால் ஒரு சின்ன விஷயம், இப்போ இருக்கிற சூழ்நிலையால துபாய் வழியாக செல்லும் கனெக்டிங் விமானங்களின் நேரங்கள் மாற்றப்படலாம். அதனால் உங்க மெயில் அல்லது எமிரேட்ஸ் ஆப்பை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். இது போன்ற உண்மையான மற்றும் உடனுக்குடனான செய்திகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.